பிரித்தானியாவில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு சுமையை குறைக்கும் வகையில் புதிய பிரதமர் ஆண்டி பர்ன்ஹாம் பல முக்கிய அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதில் முதன்மையானதாக இங்கிலாந்து முழுவதும் பஸ் கட்டணங்களுக்கான 2 பவுண்ட் உச்ச வரம்பு மீண்டும் கொண்டுவரப்பட உள்ளது. எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் லண்டனுக்கு வெளியே உள்ள இங்கிலாந்தின் அனைத்து பகுதிகளிலும் ஒற்றை பயண கட்டணம் 2 பவுண்டாக குறைக்கப்படும். இந்த உச்ச வரம்பு இல்லாவிட்டால் சில வழித்தடங்களில் கட்டணம் 10 பவுண்ட் வரை உயர்ந்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக அரசாங்கம் 400 மில்லியன் பவுண்ட் கூடுதல் நிதியை ஒதுக்கியுள்ளது. சர்வதேச காலநிலை மாற்ற திட்டங்களுக்கான நிதியை மறுசீரமைப்பதன் மூலமே இந்த தொகை திரட்டப்படுகின்றது. குறிப்பாக கிராமப்புற மற்றும் கடலோர பகுதி மக்களுக்கே இதன் மூலம் அதிக நன்மை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதை தவிர பிரதமர் பர்ன்ஹாம் பல நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார். அதற்கமைய எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் மின்சார கட்டணங்கள் மீதான வாட் வரி நீக்கப்பட்டு ஒரு சராசரி குடும்பத்திற்கு ஆண்டிற்கு 45 பவுண்ட் வரை சேமிக்க முடியும். சர்ச்சைக்குரிய டிஜிட்டல் ஐடி திட்டத்தை ரத்து செய்வதன் மூலம் கிடைக்கும் சேமிப்பை கொண்டே மின்சார வரி விலக்குக்கான நிதி பெறப்படுகின்றது. வாழ்க்கை செலவு பிரச்சினையால் தவிக்கும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதே தமது அரசின் முதன்மை நோக்கம் என பிரதமர் பர்ன்ஹாம் தெரிவித்துள்ளார்.